எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஓன் வாய்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 5 வயசுல ஒரு பாப்பா, 3 வயசுல ஒரு பாப்பா இருக்காங்க. ரீசென்ட்டா தான் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டதா சொல்லி சொன்னாங்க. வீட்டு வேலை பார்க்குறேன், பூ கட்டி விக்கிறேன் சிஸ்டர். நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைங்கள காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா ஒரு 4 பேரும் 4 விதமா என்ன பேசக்குள்ள அவ்ளோ கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க சொல்லக்குள்ள, அவங்க அழுதுட்டு அந்த பேசக்குள்ள, அந்த வாய்ஸ கேட்கக்குள்ளயே எனக்கு வந்துட்டு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அந்த 4 பேருக்காக மட்டும் தான் இந்த ஓன் வாய்ஸ். நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் ஓன் வாய்ஸ் போட்டதில்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும். ம் நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, ஒரு பொண்ண வந்து உங்களால தப்பா எப்படி பேச முடியுது? அது எனக்கு தெரியல. ஒரு பொண்ண உங்களால எப்படி அசிங்கப்படுத்த முடியும்? கேரக்டர் வைஸா மட்டும் தான் அசிங்கப்படுத்த முடியும். ஒரு பொண்ண தப்பா பேசணும்னா, அவளுடைய கேரக்டர மட்டும் தான் உங்களால தொட முடியும். சரிங்களா? உழைச்சு வாழ்ற ஒரு பொண்ண நீங்க இவ்ளோ கேவலமா பேசக்குள்ள, அந்த பொண்ணு எனக்கு வாழவே பிடிக்கல. என் புருஷன் இறந்துட்டு, நான் என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த சமூகத்துல ஒவ்வொன்னும் பேசக்குள்ள, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அ அந்த 4 பேருக்காக நீங்க தப்பான முடிவு எடுத்துட்டீங்கன்னா சிஸ்டர், உங்களோட 2 குழந்தைங்களும் அனாதையாயிடும். சரிங்களா? அந்த 4 பேர் உங்க லைஃப்ல யாருமே கிடையாது. அந்த 4 பேர் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? நான் கேட்கிறேன். அந்த 4 பேர் உங்க லைஃப்ல எதுவுமே செஞ்சது இல்லையா சிஸ்டர்? அந்த 4 பேருக்கு நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் சொல்றேன். ஒரு பொண்ண நீங்க தப்பா பேசுறீங்க இல்லையா? முடிஞ்சா அந்த பொண்ணு 2 பெண் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்கல்ல, ஒரு ரூ. 10 உன்னால முடிஞ்சா கூட, மாசம் 20,000 நான் தரேன். பிள்ளைங்கள படிக்க வைங்க சொல்லுங்க. மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க. நல்லது கெட்டது பாருங்க. ஆறுதலா 2 வார்த்தை பேசுங்க. முடியாதுல்ல? உழைச்சு வாழ்ற ஒரு பொண்ண கேரக்டர் வைஸா எதுக்கு தப்பா பேசுறீங்க? ஒரு பொண்ண உன்னால அசிங்கப்படுத்த முடியும் அப்படின்னா, கேரக்டர மட்டும் தான் தொட முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. அதுக்காகலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். நீங்க வந்து உங்க பிள்ளைங்களுக்கு கரெக்ட்டா இருக்கீங்களா? நீங்க வந்து ஒரு நல்ல அம்மாவா இருந்து, அந்த 4 பேர் பேசுறாங்கல்ல, அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிங்க. அது மட்டும் தான் சொல்லுவேன். 4 பேருக்காக வாழணும், ப்ரூவ் பண்ணி வாழணும்னு நெனச்சீங்கன்னா, உங்கள இந்த சமூகம் வாழவே விடாது. அதனால எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க எவ்ளோ கஷ்டப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க லைஃப்ல நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க.